ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க மருத்துவ பணியிடங்கள் இதெல்லாம் பற்றி பேசலன்னு, அப்படிலாம் இல்லை. நேற்று மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஒரு வந்து அதாவது ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. சரிங்களா? இதை நாங்கள் ஒரு 2 வாரமாக எங்களுடைய இதெல்லாம் சொல்கிறோம். அதாவது நேற்று நடந்த சம்பவம் முழுக்க மருத்துவர் பாலாஜி அவர்கள் அவருடைய மென்மையான ஒரு மருத்துவர். அவர் வந்து இந்த வேலைப்பளுவினால் வந்து அங்கே வந்த ஒரு நோயாளியினுடைய அட்டெண்டரை வந்து அவர் இது பண்ணாருங்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எல்லோரும் விசாரிச்சுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய துறை பேராசிரியர் எல்லாருமே வந்து அவங்கள விசாரிச்சுட்டாங்க. அமைச்சர் உட்பட எல்லாருமே விசாரிச்சுட்டாங்க. அங்கே நடந்த சம்பவம் வந்து முழுக்க அங்கே வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவனுடைய அவர் வந்து அவசரத்தனத்தினாலும் அவருடைய அறியாமையினாலும் நடந்தது. சரிங்களா? அவர் வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த நோயாளியினுடைய முழு விவரத்தையும் அவர் அறிந்தவர். அவருடைய தாயாருடைய முழு விவரத்தையும் அறிந்தவர். அவங்க வந்து புற்றுநோயாளில் கடைசி ஸ்டேஜில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பாலியேட்டிவ் கேர்னு சொல்கிறது. பாலியேட்டிவ் கேர்னால் ஏதாவது வாழ்நாளை நீட்டிக்க மட்டும்தான் முடியும். அதை 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு அந்த சிகிச்சை திறமையான சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் உள்ளவங்கள எனக்கு உயிரை காப்பாற்றி தான் நீங்கள் கொடுக்கணும், முழுவதும் புற்றுநோயை குணப்படுத்தி விட வேண்டும் என்று நாம் வந்து அது மாதிரிக்கே நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு எப்படி மருத்துவர் வந்து என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அவங்ககிட்ட ப்ரோக்னோசிஸ் கேட்குறீங்க. என் தாய்க்கு புற்று செல்லை முற்றிலும் அகற்றி விட்டு நீங்கள் உயிரோடு திரும்பி மீட்டு தாருங்கள் நீங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க. மருத்துவர்கள் நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி வந்து இருக்கிற நீங்கள் ஓபியை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற மருத்துவர்களாம் மிகுந்த மன உளைச்சலோடும் அதாவது மன குமுறலோடும் இப்போ இந்த நிலைமை நமக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன ஆகும்ன்றதே தெரியாமல் தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அனைத்து உரிய சிகிச்சைகளையும் அளித்து விட்டு இங்கே வந்து நின்றுருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது எதை வேண்டாமானாலும் கேட்கலாம். நீங்கள் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்கிறது மருத்துவர் இல்லை இப்போ நாங்கள் மருத்துவ அறிக்கைகளை வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து விளக்கியும் அவங்களுடைய நோயினுடைய தன்மைகளை குறித்து அறிவியல் பூர்வமாக நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? சார் ஆக்சுவலி சொல்கிறேங்க. சரி சார், ஒரு நிமிஷம். அதாவது இல்லை நாங்கள் வந்து அவர் வீசி இருந்திருக்கலாம், தப்பாக பேசியிருக்கலாம். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம், அவர் என்ன உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை நேற்று 5 ஹீமோகுளோபின் 5 பாயிண்டில் இருந்து அவர் நேற்று தான் சாயந்தரத்தை வந்து வெளியே வந்திருக்காரு. கட்டாயம் அவர் பேசுன்னு சொல்கிற கோரிக்கைகள் உண்மையிலாக இருந்தால் அதற்கு ஒரு விசாரணை குழு அமைத்து கட்டாயம் அந்த மருத்துவமனை நடவடிக்கை எடுக்கப்படும். அதை நாங்கள் வந்து செய்யணும். அதே சமயத்தில் ஒரு பேசி எரிஞ்சதுக்கும் கத்தி வச்சு குத்துறதுக்கும் எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்த முடியுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. சார் அப்படி என்றால் இது மாதிரி வந்து அவர் எங்கேயாவது இது கொடுத்துருக்காரா? இது வரைக்கும் அவர் ஏதாவது 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அந்த மருத்துவமனையில் 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. முந்தின நாளைக்கு வெளியில் போய் ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க, ஏதாவது தவறு சொல்லிட்டாங்க, அதனால அங்கே சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்ன டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இவர் வந்து அதையே நான் நேரில் போய் அந்த டாக்டரை இது பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்து கத்தியோடு எடுத்துருந்தோம். இது எல்லாமே எங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இதையெல்லாம் விசாரிப்பதற்காக நாங்கள் போலீஸ்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆக யாருமே வந்து சொல்கிற கருத்தை நாங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல முடியாது. அது உண்மைத்தன்மை அறிவதற்கு நீங்கள் சொல்கிற அதே கோரிக்கை சொல்கிறோம். அந்த இப்போ நோயாளி சொல்கின்ற பொழுது நோயாளியுடைய கோரிக்கையும் அரசு கவனத்தில் கொண்டு அந்த தவறு செய்தால் அவர் இந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைக்கு அவர் அதிலிருந்து வந்த பிறகு அவர் மேலே விசாரணை நடத்துவதில் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. நியாயமான விசாரணை நடத்தி யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் குறுக்கிட மாட்டோம் என்பதை தெரிவித்திருக்கிறார். 20,000 மருத்துவர்கள் வேணும்னு எப்போ கோரிக்கை வச்சீங்க? எழுத்துப்பூர்வமாக என்ன கொடுத்துருக்கீங்களா? அதாவது நேற்று தான் வந்து நாங்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு எங்களுடைய கோரிக்கையில் பல்வேறு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது வேக்கன்சி நிரப்புங்க, புதிய மருத்துவர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 2-3 நாளுக்கு முன்பு தான் அந்த பிரச்சனையை நாங்கள் பெருசாக கொண்டு போயிட்டுருக்கோம். டாக்டர்ஸை அதிகப்படுத்துங்க, டாக்டருடைய எண்ணிக்கை அதிகம் இருந்தால் மக்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி குறைக்கலாம். இன்றைக்கு ஒரு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஓபி 30 பேர் 40 பேர் தான் ஒரு டாக்டர் பார்க்கணும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் 200 300 350 வந்தாலும் எந்த நோயாளியும் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறதில்லை. அதே சமயத்தில் பணி நேரம் முடிந்தவர் கூட பொறுப்பான மருத்துவர்கள் 99.99% இருப்பாங்க. 0.01% இருந்தால் அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் குறிக்கிட மாட்டோம். ஆனால் அந்த 0.01% ஜெனரலைஸ் பண்ணி எல்லாரும் சொல்லும்போது எங்களுக்கும் மனதில் வருத்தம் ஏற்படுகிற அடிப்படையில் தான் நாங்கள் இதை தெரியப்படுத்தின தவிர தவறு செய்தவர்கள் அது மருத்துவராக இருந்தாலும் சரி, மருத்துவ பணியாக இருந்தாலும் சரி,
பொதுமக்களாம் சரி சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற முறையில் எங்களோட கோரிக்கையை நாங்கள் இன்று சொல்கின்றோம். ஓகே. தேங்க்யூ.